பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. அனைவருக்கும் காலை வணக்கம். குடுவாஞ்சேரி கார்த்திகேயன். இன்று தேதி 13/3/2025 வியாழக்கிழமை. நேரம் காலையில் சரியாக 8:01 ஆகுது. என்று பார்த்தீங்களா, நேற்று முருங்கையை ஒரு முருங்கை பசி, இன்றைக்கி படம் முருங்கை பசியை பாருங்கள். முருங்கை எங்கள் வீட்டில் முருங்கை மரம் மட்டும் நிலத்தில் விளையுதுங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் மரமாக இருக்குது. அந்த காய்கள்லாம் எப்பவும் வருடம் முழுவதும் காய்கள்லாம் வரும். ஆனால் வெப்பங்கள் வெப்பம் ஸ்டார்ட் ஆகிற இந்த மாதிரி இப்போ இது மாசி மாதமா, இது கரெக்டான டைம். இந்த டைமில் பூக்கள் காய்கள் வரும். அது மரங்கள் நாட்டு மரம், இது நாட்டு முருங்கை. இது காய்கள்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்லாம் காய்கள்லாம் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக தான் வரும். இது மாதிரி பின்னாடிலாம் எல்லா காயுமே இப்படி காஞ்சா மாதிரி வரும். அதுக்கு மேலே வராது, இவ்வளோ தான் வரும். அது இந்த முறை பார்த்திங்கன்னா காய்களெல்லாம் நல்லா நீட்டாக வந்திருக்கு. அது கொஞ்சம் வலிமையாக இருக்குது. அது மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி இதில் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காய், இந்த காய் சதுரக்காய். சதுரக்காய். இது ஒரே நிமிஷம் இருங்க. அந்த சதுரக்காய்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 1 4 சைடு, 2 3 4 இது மாதிரி சைடு 4 சைடு வைக்கும். இந்த பாருங்கள், இது கூட பாருங்கள். 1 2 3 4 சைடு வைக்குதுங்களா. அதான் சதுரக்காய். அதே மாதிரி இதை நாங்கள் ஆண்டு முழுவதும் இருக்கோம். இதை எப்படி நாங்களாம் பராமரிப்போம்னா, நாங்கள் இது எதுவுமே பண்ணல. அதுவாக விளைஞ்சது, தான் தோன்றி மரம்னு சொல்லுவோம் நாங்கள். அதுவாக மழை வெயிலையும் வளரும். அதே மாதிரி கொஞ்சம் மழை டைம்லாம் நல்லா கொஞ்சம் நிறைய வளர்ந்ததுன்னா நாங்கள் கழிச்சு விட்ருவோம் கிளைங்களெல்லாம். ஏன்னா அந்த கிளையை ஆடி மொத்த மரத்தையும் சாய்ச்சிரும். அதனால் என்ன பண்ணுவோம்னா, அந்த கிளைங்களை கழிச்சு கீரையை மட்டும் எடுத்துக்குவோம். தேவைப்பட்டால் அந்த கிளைங்களை எங்கன்னா நட்டு விட்றது. அதே மாதிரி விதைங்களையும் நாங்கள் பாதுகாக்கிறோம். அடுத்து அது மாதிரிலாம் பண்ணும்போது அந்த தண்டு பெருக்கும். அப்போ மழைக்கெல்லாம் இது சாயாது. அதே மாதிரி மழைக்கு சாயாமல் இருக்கணும்னா கிளைங்களை கழிச்சு விட்ருங்க. கழிச்சு விட்டிங்கன்னா தான் அந்த நல்லா மழை கிழ பெஞ்சிச்சின்னா அது ஒன்றும் ஆகாது. தண்டு நல்லா உறுதியாக இருக்காது, ஒன்றும் ஆகாது. மேலே இருக்கிற இது தான் சாய வைக்கும். அதனால் அதை முடிஞ்ச அளவுக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது கீரைக்கு நீங்கள் இது பண்ணி உடச்சி வச்சுங்க. உடச்சி வச்சு வளர்த்தா நல்லா நீண்ட ஆயுளுக்கு வளரும். அது மாதிரி தான் இது நாங்கள் பண்ணுறோம். காய்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதையெல்லாம் நம்ம கொண்டாடணும். முருங்கையை உலகமே கொண்டாடுது. இந்தியா அந்த மாதிரியான நாடுலாம் நம்ம நாட்டெலாம் அதுக்கு பிறப்பிடமே இது தான். இங்கே தான் நல்லா வளரக்கூடியது. இதையெல்லாம் நம்ம தினமும் கொண்டாடணும். நம்ம தினமும் எல்லாருமே முருங்கைக்கீரை அதெல்லாம் சாப்பிடுவோம். இதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம், மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். இதெல்லாம் தான் நமக்கெல்லாம் மகிழ்ச்சி கொடுக்குது. இந்த பசியும் நல்லா பெருகுது. இந்த காய்கள்லாம் அறுவடை பண்ணும்போது இது மாதிரிலாம் நீங்களும் வீடியோ எடுத்து விடுங்க. எல்லாம் என்ன உறுதியாக இருக்குது பாரு காய். இந்த உறுதியெல்லாம் இந்த காயெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பு எப்படி இருக்கும் பாருங்கள். நல்லா எப்படி இருக்குது இந்த காயை பார்த்தாலே எப்படி இருக்குது பாரு, கம்பீரமாக இருக்குது. இதை ஒரு ஆண்மகன்லாம் சாப்பிட்டான்னா அவன் உடம்பு என்னமா இருக்கும், என்ன ஆண்மைத்தன்மையோடு இருப்பான். பெண்களுக்கும் என்ன அவங்களாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும். எல்லா விதமான சத்துக்கள்லாம் உங்களுக்கு தெரியாத சத்துக்களே கிடையாது. இதெல்லாம் நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்லாம். மெயின் என்னென்னா, இதெல்லாம் என்ன பண்ணிடுறீங்கன்னா, ஆமாம் இது முருங்கை தானங்க, முருங்கெல்லாம் டெய்லி எங்கள் வீட்டில் கூட தாங்க வருது, இதில் என்னங்க அதிசயம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை நம்ம கொண்டாடணும். அதுதான் பெருகும். நம்மக்கிட்ட என்ன இருக்குது, இப்போது நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றது தான் இங்கே முக்கியமே. இப்போ எல்லாருக்கும் நம்ம இல்லாததை பற்றி நம்ம அது வேணாம். அது இருக்கிறத நம்ம மகிழ்ச்சியாக நம்ம கொண்டாடுவோம். அதான் சிறப்பே. இது எவ்வளோ ஆரோக்கியம் கொடுக்குது. என்றைக்குன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் முருங்கைக்காயெல்லாம் இந்த மாதிரிலாம் கொண்டாடி இருக்கிறீங்களா? நாங்கள் பாருங்கள் எப்படி கொண்டாடுறோம் பாருங்கள். நாங்கள் ஐயா பசித்தர் மூலிகை மகேந்திரன் நாங்களாம் படைப்பை பார்த்து அப்படி நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இதுக்கெல்லாம் காரணமான அந்த தாய் மரத்தை பார்த்துக்குங்க. இதான் அந்த தாய் மரம். அடுத்து கதிரவனையும் பார்த்துக்குங்க. இது என்னை படைத்த பசிக்கு நன்றி, வளர்த்த உணவுக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி.